என்னோடய பேர் கணேஷ். நான் இங்கே தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளத்தில் இருக்கேன். இன்றைக்கி 5ஆம் தேதி காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ஆட்டா மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. வீட்டில் கோதுமை மாவு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாம் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் லாத்திக்குளத்தில் போய் ஆஷீர்வாத் மாவு வாங்க போயிருந்தேன், 1 கிலோ பேக்கெட்டு. இன்றைக்கி மத்தியானம் சப்பாத்தி செய்துக்காண்டி வீட்டில் மாவு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஆஷீர்வாத் செலக்ட் சப்பாத்தி ஆட்டான்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ இது 1 கிலோ பாக்கெட் எனக்கு 75 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இன்றைக்கி 5ஆம் தேதி. இதை ஜஸ்ட்டு மாவு தண்ணியை ஊற்றி பிணைஞ்சி சப்பாத்தி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் சின்னதாக ஏதோ புழு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் ஏட்ட சொன்னாங்க. திரும்பி வேறு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மாவை பிணையும் போது அதுலேயும் அதே மாதிரி புழு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னாங்க. வேறு இந்த பாக்கெட்டை நாங்கள் வந்து தனியாக கொஞ்சோண்டு மாவு எடுத்து சலித்தோம்னா ஒரு தடவை கொஞ்சோண்டு ஒரு கையளவு மாவு எடுத்து சலித்தாலுமே அதில் ஒரு 10-20 புழு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இம்மிடியேட்டாக அந்த பாக்கெட்டை இன்னும் மறுபடியும் ஒரு தடவை தட்டி பார்த்தம்போது மறுபடியும் அதில் நிறையா புழு வருது. இது சம்மந்தமாக உடனே இந்த ஐடிசி கம்பெனியோட கஸ்டமர் கேர் நம்பர் இதில் இருந்தது. அதில் கூப்பிட்டு நான் புகார் கொடுத்தேன். அவங்க வந்து பேட்ச் நம்பரு, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கு, எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாமே கேட்டாங்க. என்னோடய புகாரை வந்து வாங்கிக்கிட்டாங்க. இப்போ இது வந்து நம்ம புகார் கொடுக்குறதுக்காண்டி அவங்களுக்கு நம்ம கூப்பிடலை. ஆக்சுவலாக பல லட்சம் விளம்பரம் வந்து எல்லா சேனல்லுமே கொடுத்து மக்களை வந்து ஐடிசி ஆட்டா இதை வாங்கி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும், அவங்களோட கம்பெனியோட ஒரு பிராண்ட் நம்பி தான் நம்ம வந்து வாங்குகிறோம். ஆனால் இவ்வளோ ஒரு கிலோ பாக்கெட்டில் கிட்டத்தட்ட இன்னும் பாதி நம்ம சலிக்காமல் வச்சுருக்கோம். சலித்தோம்னா நிறையா புழு இருக்கும். இதில் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிணையும் போது அதுலேருந்து மாவை சின்னதாக உருட்டி அவங்க சாப்பிட்றதாங்க விளாட்டு பிள்ளைத்தனமாக. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நேரடியாக அவங்க வந்து சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து இந்த பிராண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து அவங்க சாப்பிட்டாலும் நம்ம கண்டுக்கிறது கிடையாது. பெரிய பெரிய உணவகத்துலேயும் வந்து ஆஷீர்வாத் மூலிமா நாங்கள் வந்து சப்பாத்தி போடுறோம், வீட்டு பிராண்டடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து பார்க்குறோம். எவ்வளோ தூரம் இந்த விளம்பரம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல வந்து ஐடிசி நிறுவனம் வந்து அவங்களோட குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும்.